தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளுடைய கூட்டமாகவும் மாவட்ட கழகத்துடைய கூட்டமாகவும் நாடாளுமன்ற சட்டமன்ற கூட்டமாகவும் நிறைவேற்றது. இந்த கூட்டத்தில் கோவை மாநாடு நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த மாநாடு இன்னும் ஓரிரு தினங்களில் அந்த மாநாடு இந்த தேதியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்படும். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் எதிர்நோக்கியிருக்கின்ற நாம் அடிப்படைப்படியாக வாக்குச்சாவடி குழு அமைக்க வேண்டும் என்ற முடிவெடுக்கப்பட்டு இன்னும் 15 தினங்களுக்குள் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை பூத்துகளில் பூத்து கமிட்டி அமைக்க வேண்டும் என்ற முடிவெடுக்கப்பட்டது. இந்த பணியை உறுதிப்படுத்துவதற்கு 26/12/2020 தொடங்கி தினந்தோறும் காலையில் ஒரு மாவட்டமும் மாலையில் ஒரு மாவட்டமும் வருவாய் மாவட்டமாக தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் அந்தந்த வருவாய் மாவட்டத்திற்கு சென்று ஆய்வு செய்ய இருக்கிறோம் என்ற நல்ல தகவலை ஒருங்கிணைப்பாளர் 26/1/2023 அன்று முதல் முதலாக கோயம்புத்தூரில் வருவாய் மாவட்டம் ஆய்வு செய்யப்பட்டது. நீதிமன்றங்களில் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பின்னடைவு இருந்துச்சு. நிலையில அதிமுக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு இது ஒரு அமைப்பா இல்லை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? தொண்டர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. பறிக்கப்பட்ட உரிமையை மீட்க வேண்டிய பொறுப்பு தொண்டர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்பு அவருடைய தொண்டர்களை காக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக அந்த குழு அமைக்கப்பட்டது. பெயர் பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதிமுக பெயரை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்த குழுவினுடைய கடமையை அதிமுக அண்ணாவின் அண்ணனுடைய தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் அந்த சட்ட விதிகளின்படி காப்பாற்றுறதுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழு பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஆமா, நாங்க தான் வழக்கு இருக்க உச்ச நீதிமன்றம் ஜனவரி 19ஆம் தேதி. அதனால அந்த தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வரும். அது வரைக்கும் இந்த மீட்பு குழு போராடும். அடுத்தது சொல்லுங்க. இல்லைங்க, நான் இப்ப சொன்னது காதல விழுந்துதான் இல்லையா? உரிமைகளை மீட்கிற குழு, உரிமையை மீட்கிற குழு கூடாத ஒருங்கிணைப்பாளர் அண்ணன், இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த கட்சிக்கு இருந்தது, அது தொடரணும் அப்படிங்கிறது தான். வேற ஜட்ஜ்மெண்ட் பெஞ்ச் அம்மா பேரவை அந்த மாதிரி சொல்லுங்க. கேளுங்க, நல்லது கை வைக்காதீங்க. இவங்க முன்னாடி இந்த பக்கத்தில் ஒருத்தர் கேட்கல, தயவு செய்து அவரே கேள்வி ஒட்டுமொத்தம் அவருக்கு பொறுப்பு விட்டுட்டீங்க. சென்னையில் வந்து புயல் பாதிப்பு மழை பாதிப்பிற்கு அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்கணும்? அரசினுடைய செயல்பாடுகள் மிகவும் மெத்தனமாகத்தான் இருக்கு. அதை மக்கள் உணர்ந்திருக்கிறார். எண்ணூரில் வந்து நீங்கள் எண்ணூரில் எண்ணெய் கழிவு ஏற்பட்டது, மீனவர்களுடைய மீன்வளத்துறை அமைச்சர் நேரில் போய் பார்க்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. இல்லை, மீன்வளத்துறை அமைச்சர் தான் நேரில் போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் போய் பார்க்கணும்னு சொல்றாங்க. அந்த எண்ணூர் கழிவு கிடைக்கப்பட்டதுல வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது சொல்றாங்க. இதில் உங்களுடைய அந்த நிதி 6000 ரூபா 12,000 ரூபா நிதி கொடுத்துருக்காங்க. இது போதுமானதாக இருக்குமா? இருக்காது, போதுமானதாக இருக்காது. மீனவருடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. அந்த கடலில் கலக்கப்பட்ட ரசாயன கழிவு ஆய்வு இருக்கின்ற பணி முடிவடையும். ஆகவே அவருக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25,000 ரூபாய் வழங்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன வரும்? எங்களுடைய நிலைப்பாடு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற குழுவாக நாங்கள் தேர்தலில் களப்பணியாக தேர்தலில்
இருக்கின்றோம். போட்டி 6,000 ரூபாய் நிவாரணத்தை டோக்கன்லாம் வழங்கப்பட்டிருக்கு. அதை நிறைய முறைகேடுக்கு முறையாக சென்று சேரல. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அந்த நிவாரணத்தை பெற்றவர்களுக்கு நேரடியாக கொடுக்குறது சரியா இருக்கு? பொதுவாகவே நிவாரணங்கள் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இயக்கலாமல் நேரடியாக நடக்கும். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி வியூகங்கள் எப்படி இருக்கு? கூட்டணி உறுதியாக கூட்டணி வந்து வருவதற்கு முன்னால் நாங்கள் சொல்வதற்கு முன்னால் உங்களிடத்தில் முதலில் சொல்றோம். சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பில் சாப்பிடலையா மெதுவாக இனிமே சாப்பிடலாம். ஸோ ஜெயக்குமார் சந்திச்சிருந்தாரு செய்தியாளர் சொல்லியிருந்தாரு, காங்கிரஸ் வந்து அவங்கள கூட்டணிக்கு சேர்றதா இருந்தா நாங்கள் கதவு திறந்ததா இருக்கும் எந்த கட்சிக்கு நான் அப்படின்னு சொல்லி அதை எப்படி பார்க்குறீங்க? ஜெயக்குமார் மிகப்பெரிய அறிவாளி. அந்த அறிவாளிக்கு பதில் சொல்றதுக்கு நான் தயாராக இல்லை. அவர் தொகுதியிலே தோல்விட்டாரு. 45,000 வித்தியாசம். 45,000 வித்தியாசம். ஜெயக்குமாரை பொருட்படுத்துவதே இல்லை. நீதிமன்ற நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ் மக்கள் யாரும் மீனவர்களுக்கே ஒண்ணுமே செய்யல. சார் தொடர்ந்து இப்போ நம்ம நீதிமன்றங்களை தொடர்ந்து நம்ம வந்து நீதிமன்றத்தை நாடுறீங்க பின்னாடி வந்துட்டே இருக்கு. இது ஒரு தொண்டர்கள் வந்து ஒரு சோர்வு ஏற்படுத்தாதான்? இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் ஒரு மாதிரி பின்னாடி வரும்போது தொண்டர்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படுத்தாது? இத்தனை தீர்ப்புகள் எங்களுக்கு சாதகப்படாத சூழ்நிலை இருந்தாலும் தொண்டர் கூட சோர்வடையும். அவனுக்கு அதன் மூலமாக மிகவும் வேகமான ஒரு முன்னேற்றம் இதே மாதிரி எதிர்கட்சி தலைவருடைய செயல்பாடுகள் விமர்சிக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் என்ன ஊடகத்து பூர்வமையில் அவர் நேரடியாக அவர் களத்தில் அதிகம் வரணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு போய் நேரில் பார்க்கணும்னு சொன்னாங்க. எதிர்கட்சி தலைவராக அவர் அதை கடமை தவறுதான் நினைக்கிறீங்க. பொதுவாகவே ஒரு இயற்கை திட்டங்கள் ஏற்பட்டால் இந்த சூழ்நிலை ஏற்பட்டால் களத்தில் இறங்கி பணி செய்ய வேண்டிய கடமை அரசு எதிர்கட்சிகளுக்கு இருக்கும். அதை யார் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் விமர்சனங்களை அவர் ஏற்றுக்கொள்ளலாம். களத்தில் வரலன்றது உங்கள் பார்வை. எதிர்கட்சி தலைவர் வரல நினைக்கிறேன். நாங்கள் போல சொல்ல பஞ்சாபில் சட்டப்படுத்தி உடனாடு வழக்குக்கு நேரடியாக விசாரணைக்கு அழைத்திருக்கிறது. பொதுவாக தமிழக மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்வது பத்திரிகைகள் உங்களுடைய நிலைப்பாடு